வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கினேன். அது சம்மந்தமாக தான் நான் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். சீட் பீட்ஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி லாங் டியூப் பாட்டிலில் தான் நான் வச்சுருப்பேன். அதே போல் ரவுண்ட் பீட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸாக இந்த மாதிரி பாக்ஸஸ் வச்சுருப்பேன். எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். ஒன்று வந்து ரெக்டாங்கிளாக இருக்கும், ஒன்று ஸ்டார் ஷேப்பில் இருக்கும், இன்னொன்று குட்டி குட்டியாக ரவுண்ட் பாக்ஸாக இருக்கும். எனக்கு வந்து இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இதில் அடுக்கி வைக்க முடியலை. எடுத்து ஒவ்வொரு தடவையும் அதை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய பாடாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் ஒரே இதில் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எஸ்பெஷலி இந்த பாட்டில்ஸ் இதை பத்திரமா வைக்கிறதுக்கு நான் ரொம்ப மெனக்கட வேண்டியதாக இருக்குது. ஸோ இதனால் நான் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் தேடிட்டு இருந்தேன் ஆன்லைனில். என்ன மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆன்லைனில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கினேன். இது வந்து நெயில் பாலிஷ் ஹோல்டர், ஐ திங்க் ஸோ. நெயில் பாலிஷோ லிப்ஸ்டிக் ஹோல்டரோ, நான் அது ரெண்டுமே யூஸ் பண்ணலை. ஸோ எனக்கு அது இந்த பாக்ஸ் இருந்தால் இந்த பாட்டில்ஸ்லாம் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ் பார்த்தேன். இது கொஞ்சம் விலை எனக்கு பட்ஜெட்குள்ளார வந்துச்சு. எவ்வளோன்றது மறந்துருச்சு, 200 சம்திங் நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு இப்படி நம்ம அடுக்கி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம், ஏன்னா இந்த பாக்ஸை வந்து அப்படியே ஒரு பாக்ஸ்குள்ளார வச்சுருவேன், தூசி படியாமல் இருக்கும். அந்த மாதிரி நான் பிளான் பண்ணேன். இப்போ நான் இந்த ஹைட்டுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ளார இதை வச்சுருவேன் நான். இதுதான் ஃபைனல் வியூ. இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு நீட்டாக என்ன கலர் அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஈஸியாக பார்த்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் நான் தேடிட்டு இருந்தேன். பட் எனக்கு இந்த ஒரு டப்பா பத்தலை. இதில் 24 இது அடுக்க முடியுது. இன்னொன்று வாங்கினேன்னா எல்லாத்தையும் வச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து சீட் பீட்ஸு. இந்த மாதிரி பாட்டில்ஸுக்காக இந்த இது வாங்கினேன். ரவுண்ட் பீட்ஸ் வைக்கிறதுக்கு இன்னொரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸு இதில் வந்து குட்டி குட்டி பாக்ஸாக இருக்குது, ஈஸியாக அடிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வாங்கினேன். இது ரொம்ப நாளாக வாங்க நினச்சது. எதுக்கு தேவையில்லாத மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் ரொம்ப மேனேஜபிள் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. என் பையன் ஏதோ உள்ளார போட்டு வச்சுருக்கிறான். என்னை பார்த்து நைட்லாம் சிரிச்சுட்டே இருந்தான். ஏதோ இந்த வேலை தான் பண்ணி வச்சுருக்கான். ஒரு சென்டர் ஃப்ரெஷ் எடுத்து உள்ளே போட்டு வச்சுருக்கான். இது வந்து ஒரு அளவுக்கு எனக்கு கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். மோஸ்ட்லி நான் வந்து சரமாக வாங்கினேன்னா ஒன்றா தான் நான் பிரிப்பேன். இந்த மாதிரி ஒரு டப்பாவுக்கு எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோதான் பிரிப்பேன். மீதி அதே பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி ஓகே. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ஒரே பாக்ஸில் ஃபிட் ஆகிடுது. எல்லாத்தையும் நம்ம அடுக்கிட்டு பார்க்கலாம். இப்போ இப்படி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் ஈஸி. ஒரே பாக்ஸில் எல்லாம் வந்துடும். ஈவன் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா பாக்ஸையுமே ஃபில் பண்ணிட்டேன். கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுருந்த சில பீட்ஸையும் இதில் ஃபில் பண்ணிட்டேன். நான் வச்சுருக்கிற அளவுக்கு இருந்த பாக்ஸ் எல்லாமே இதில் கரெக்டாக கொள்ளிடுச்சு. ஒரு சிலது மட்டும் எக்ஸஸாக இருந்துச்சு. அதை 2 பாக்ஸாக நான் போட்டிருக்கேன். அது எப்படியும் சீக்கிரமாக தீந்துடும். நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி கடையிலேருந்து வாங்கினேன்னா வேணுங்கிற அளவு யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து பேக்கெட்டாக இதுலேயே வச்சுருவேன். இப்படி மொத்தமாக ஒரே பாக்ஸில் இருக்க மாதிரி தீர தான் எடுத்து ரீஃபில் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாக்ஸ் வாங்கினேன். வேணுங்கிற போது நான் ஃபில் பண்ணிக்குவேன். மீதியை வந்து அதே இது, ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, தேட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தட் போட்டிருக்கேன். ரெண்டாவது ஸ்டோரேஜ் பெருசாக எடுக்காது எனக்கு இந்த மெத்தடில். அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதோட பாக்ஸ் குவாலிட்டி பார்த்திங்கனாக்கா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது.
காம்பேக்டாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. பட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. சோஃபார் நம்ம பீட்ஸ் மட்டும் போட்டு வைக்கிறோம், எடுத்து ஓப்பன் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம், திருப்பி வைக்கிறோன்ற பட்சத்தில் ஒன்றும் குவாலிட்டி பெருசாக இது கிடையாது, மோசம் கிடையாது. ஹெவி யூசேஜுக்கு இது செட் ஆகாது. ஃபார் ஸ்டோரேஜ் பர்பஸுக்கு இது நல்ல ஐடியா. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிறதுல எது கம்மியாக இருக்குதுன்னு தெரியும், எது ரீஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியும் எனக்கு. ஏன்னா முன்னாடி எனக்கு ஒவ்வொன்றையும் கவனிக்கிறது, அடுக்கி வைக்கிறதுக்கே ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு. ஆர்கனைஸ்டாக எனக்கு ஒரே இடத்துல இந்த மாதிரி பார்த்து எடுக்கிறதுக்கு வேணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்து நான் இதை வாங்கினேன். ஸோ ரெண்டாவது தனியாக இது பாக்ஸ்குள்ளாரையே வந்துடுறதுனால இதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தேவையில்லை. எனக்கு தூசி படாத இருக்கணும், தூசி அடையாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ரெண்டாவது இந்த வெளி அவுட்டர் பாக்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் சுமார் தான். இப்படி லாக் போடுறதெல்லாம் பிஞ்சு போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து தொடுற மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. நான் சொல்கிற மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இது நல்ல ஆப்ஷன். ஹெவி யூசேஜுக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு ஓகே. ஸோ பீட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க யாருக்காவது இந்த மாதிரி பாக்ஸ் வேணும்னா நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை உங்கள் பக்கத்து ஏரியா கடைங்களில் பாருங்கள். எனக்கு எங்கள் ஏரியா கடைங்கள்லாம் எங்கேயும் இந்த மாதிரி கிடைக்கல. நான் அமேசானில் தான் தேடி வாங்கினேன். பீட்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு தேடினீங்கனாலே, இல்லை ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஸ்மால் சைஸ் அந்த மாதிரி சர்ச் கண்டென்ட்டில் போய் தேடினீங்கனாலே உங்களுக்கு ஆப்ஷன் வரும். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.